பவித்ரா, அத்ததான் உன் தாத்தாவை சாப்பிட வைக்க சொன்னாங்கல்ல, அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வையே, நாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். வா ஜோதி. ஏ அர்ச்சனா, நீ நந்து கிட்ட நைஸா பேசி அவனை வெளியில கூட்டிட்டு போயிட. எதுக்கு? அவ இங்க இருந்தான்னா இங்க நடக்கிறத அப்படியே பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதுக்கு தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவி. சம்பந்தி அம்மா பேசினதை கேட்கும் போதே நீ இந்த வீட்ல எந்த குறையும் இல்லாம இருக்கேன்னு தெரியுது. ஆமா தாத்தா, பாட்டி எனக்கு பயங்கர சப்போர்ட். அவங்க கூடவே நான் ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறாங்க தெரியுமா? வாங்க தாத்தா. இவங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா தாத்தா? அது டிடி, இது அர்ச்சனா, இது நந்து தாத்தா. எல்லாரையும் ஞாபகம் இருக்குமா? சின்ன வயசுல பார்த்தது நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆமா தாத்தா. ஏய், நீ ஒரு சப்ஜெக்ட்ல டவுட் கேட்டிருந்தல்ல, அத நான் சொல்லி தரேன், என் கூட வா. ஏய், உனக்கே ஒண்ணும் தெரியாது, நீ எனக்கு சொல்லி தர போறியா? வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. சரிங்க தாத்தா, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். வாங்க. உட்காருங்க தாத்தா, பாத்து. என்னங்க அங்கேயே உட்காந்துட்டீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. அத்தை, என்னத்த இதெல்லாம்? சாப்பாடு பவி, உன் தாத்தாக்கு தான். அது இப்படிதான் தரையில எடுத்துட்டு வந்து வைப்பீங்களா? பின்ன தரையில வைக்காம என் தலையிலயா வைப்பாங்க? என்ன பவி, உனக்கு தெரியாதுல்ல, உன் தாத்தா எப்பவுமே நம்ம வீட்ல கீழே உக்காந்துதாம்மா சாப்பிடுவாரு. என்னங்க, கரெக்ட் தானே? இப்போ திடீர்னு எப்படி பவி உன் தாத்தாவால பழக்கத்தெல்லாம் மாத்திக்க முடியும்? அதான் அவரு அமைதியா இருக்காரு. நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. ஜோதி ஜோதி, போதும் இரு. அவரு இதுக்கு மேல எல்லாம் சாப்பிட மாட்டாரு. எதுக்கு வேஸ்ட் பண்ற? என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. ஏன் உங்களுக்கு சாம்பார் பிடிக்காதா? ஊர்ல வெறும் கொஞ்சியும் வெங்காயமும் தானே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? நான் வேணா நாட்டுக்கோழிய புடிச்சு அடிச்சு குழம்பு வச்சு கொண்டு வரேன். ஜோதி, போமா, போய் 2 நாட்டுக்கோழி அடிச்சு ஐயாவுக்கு சூப்பரா ஒரு குழம்பு கொண்டா. போ. இங்க பாரு, முக்கியமா உப்பெல்லாம் போட்டுறாத. ஏன்னா ஐயாவுக்கு உப்பு போட்டு சாப்பிடுற பழக்கமே இல்ல. போதும் அத்தை. எதுக்கு இப்படி நீங்க வேணும்னே என் தாத்தாவை அவமானப்படுத்துறீங்க? ஏதோ என்னதான் இப்படி ட்ரீட் பண்றீங்க? நான்
இதெல்லாம் நான் பாட்டி கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன மிரட்டுறியா? சரி சொல்லு. நீ இத சொல்லி அதுக்காக அத்தை எங்களை ஒரு வார்த்தை கேட்டா கூட அடுத்த நிமிஷம் நாங்க யாருமே இந்த வீட்ல இருக்க மாட்டோம். அதுதான் உனக்கு வேணும்னா ஏய் தாராளமா போய் சொல்லு போ. நாமெல்லாம் இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறது தானே இவ ஆசை. நீ போன் போடு பவித்ரா, போட்டு பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. சொல்லதான் போறேன். ஐயோ பவித்ரா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா. நான் ஏதோ சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம் தாம்மா வந்தேன். என்னால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாமா. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தாம்மா வந்தேன். சம்பந்தி அம்மா சொன்னாங்களேன்னு தான் உட்காந்தேன். எனக்கு சாப்பாடு கூட வேணாமா. நான் கிளம்புறேம்மா. நான் இப்பவே கிளம்புறேம்மா. ஐயோ தாத்தா, நீங்க ஏன் தாத்தா கிளம்பணும்? இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு பாட்டி இவங்கள வார்ன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் வேணும்னே இவங்க இப்படி பண்றாங்க. இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சாதான் இவங்க செய்யறது தப்புன்னே இவங்களுக்கு புரியும். என்ன பேசுற பவித்ரா? இத சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லி அதுக்காக அவங்க இவங்களை திட்டி நல்லா இருக்கிற குடும்பம் ரெண்டாகணுமா? கொஞ்சம் நிதானமா இருமா. ஏன் ஒருத்தனுக்காக நீ இவ்வளவு பெரிய குடும்பத்தை இழந்துடக்கூடாது. எனக்கு இந்த அசிங்கமும் அவமானமும் இன்னைக்கு நேத்தா நடக்குது. எத்தனையோ வருஷமா நடக்கிறது தானே, விடு. இதெல்லாம் தப்புன்னு இவங்களுக்கே ஒரு நாள் புரியுமா. அன்னைக்கு இவங்களாவே மாறட்டும். நான் கிளம்புறேம்மா. நீ தயவு செஞ்சு இங்க நடந்தது சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா, சரியா? ரொம்ப நன்றிங்கம்மா. சாப்பிடாமலேயே வயிறும் மனசும் நிறைய வச்சிட்டீங்கம்மா. நான் கிளம்புறேம்மா. நான் என்ன சாமி பாவம் பண்ண? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்ன விடு. என் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க உயிரோட இல்லாதப்ப கூட அவங்கள எல்லாரும் இப்படி தப்பு தப்பா பேசுறாங்களே, இது எந்த வகையில நியாயம்? மனுஷங்க எல்லாரையும் நீ தானே படிச்ச, அப்போ உன்னால படிக்கப்பட்ட எல்லாரும் சமம் தானே. அப்புறம் ஏன் சாமி அதுல கம்மி இதுல வசத்தின்னு ஒரு ஏற்ற தாழ்வு? என் அப்பா வேற ரத்தமா, அதனால அவருக்கு பிறந்தன்னா என் வீட்டுல உள்ளவங்களுக்கு சமம் இல்லைன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறாங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஒரே ரத்தம் தானே சாமி ஓடுது. அப்படிதானே நீயும் படிச்ச.
அது ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? பாட்டி கூட சொல்லுவாங்க, படிப்புல அறிவுல நான் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுன்னு. அப்படி இருந்தும் என் பொறுப்பை வச்சு என்ன அசிங்கப்படுத்துறாங்களே, இது தப்பில்லையா? ஏன் குணம் சரியில்லைன்னு சொன்னா அதை நான் மாத்திக்கலாம். ஆனா என் பொறுப்பே சரியில்லைன்னு சொன்னா நான் என்ன சாமி பண்ணுவேன்? இதெல்லாம் தப்பு தானே சாமி. என்ன விடு. இன்னைக்கு என் தாத்தாவ தரையில உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறாங்க. ஏன் அவரும் மத்தவங்களுக்கு சமமா சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது? இதெல்லாம் யார் சாமி சொன்னது? எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, சத்தியமா எந்த சாமியும் இதை உருவாக்கி இருக்காது. சாமியோட பேர்ல மனுஷங்க தான் இது எல்லாத்தையும் உருவாக்கி ஒருத்தர் பிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் என் வீட்லயும் என் மனசு காயப்படுத்திட்டு இருக்காங்க சாமி. என்னால இதை என் பாட்டி கிட்ட கூட சொல்ல முடியல. சொன்னா சொந்த வீட்லயே இப்படி இருக்காங்களேன்னு அவங்க மனசுதான் கஷ்டப்படும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்க. என்னம்மா பவித்ரா, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாமி. உன்னை வாரம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகத்தை பார்த்தா தெரியாது நீ என்ன மனநிலையில இருக்குன்னு. சரி, உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, அத சாமி கிட்ட சொல்லிட்டல்ல, கவலையே படாத. உன்னோட பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்த சாமியே ஏதாவது ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்தும். நம்புறவங்களுக்கு தெய்வம் கண்டிப்பா கை கொடுக்குமா. உனக்கும் நடக்கும், நம்பிக்கையோட இருமா, எல்லாம் சரியாயிடும். இந்தம்மா ஆரத்தி எடுத்துக்கம்மா. எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வாழ்த்தியருளும் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி. ஹலோ பவி, நான் மனோ பேசுறேன். சொல்லு மனோ. எங்க இருக்க? கோயில்ல. ஓ, அர்ஜுனுக்காக விளக்கேத்த போனியா? ஆமா. அப்ப நாள்ல இருந்து விளக்கேத்த வரமாட்டேன்னு சாமி கிட்ட சொல்லிட்டு வந்துரு. ஏன்? ஏன்னா அர்ஜுன் தான் வரப்போறானே. என்ன சொல்ற மனோ? ஆமா பவி, அர்ஜுன் படிப்பை முடிச்சிட்டு ஃப்ளைட் ஏறிட்டான். நாளைக்கு இங்க வந்துருவான். அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அட, சொன்னா என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? கிளம்பி வா, உனக்கே தெரியும். சரி, நான் வரேன். உன்னோட பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்த சாமியே ஏதாவது ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்தும். பூசாரி ஐயா சொன்ன மாதிரி எனக்காகவே அர்ஜுன் வரான்னு நினைக்கிறேன். இது போதும். இனிமே என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் ரைட்ல வாங்களே. அத்த ரொம்ப ரைட் போயிடுச்சு, கொஞ்சம் லெஃப்ட். கரெக்டா இருக்கா பாரு. அது சென்டராவே இல்ல, இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. இவளுக்கு சும்மா இருந்தாலே அவனுங்க கரெக்டா மாட்டிடுவானுங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு அவனுங்களை டார்ச்சர் பண்றாளுங்க. அப்பா,
ஆஹா. இப்பவும் உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அம்மா கிட்ட சொல்லவா? டேய் கொஞ்சம் அமைதியா இருந்து தொலைடா, அப்புறம் அவ இதுக்கு என்னை திட்டுவா. ஆமா, இவனுக்கு மட்டும் எப்படி நம்ம மைண்ட் வாய்ஸ்லாம் கேக்குது? அப்பா இதுவும் கேக்குதுப்பா. ஆ? இனிமே எதுவுமே நினைக்க கூடாது. அப்பா இதுவும் தான்ப்பா கேக்குது. அப்பா அப்பா புடி இவனை. டேய் நில்லுடா. கேட்டல. ஏய் நந்து நந்து, என்ன மாப்ள சின்ன புள்ள மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கீங்க? தம்பி இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட். ஆமா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்களே போய் பாருங்க அந்த கூத்த. சரிதா, எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க அத்தை, அர்ஜுனோட போட்டோவை ஃப்ரேம் பண்ண சொல்லிருந்தோம்ல, அது இப்பதான் வந்துச்சு. அதான் அதை கரெக்டா மாட்டிட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல அத்தை? ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க பாத்தீங்களா, அர்ஜுன் பாக்க அப்படியே ஹிந்தி பட ஹீரோ மாதிரியே இருக்கான்ல? அத்தை, ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கா. ஹிந்தி படம் ஏன் குறைச்சு சொல்றீங்க? ஆமாமா, அமெரிக்கா போனதும் வெள்ளக்கார மாதிரி ரொம்ப ஸ்டைலாவே ஆயிட்டான். என்னம்மா? ஆமா, எங்க பவி? பவி இத பார்த்தாளா? பவி பவி ஏய் பவி, வா 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 வா. இங்க பாரு, அர்ஜுனோட போட்டோ ஃப்ரேம் பண்ணி வந்திருக்கு. ஆளு எப்படி சூப்பரா இருக்கான்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு பாட்டி. சரி, உன் தாத்தா எங்க பவி? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா? அன்னைக்கு டிரைவருக்கு ரெஸ்ட் எடுக்க இடம் வேணும்னு சொன்னேன்ல, அதோட சேர்த்து உன் தாத்தாவுக்கும் அவுட் ஹவுஸ்லயே ஒரு இடத்த ரெடி பண்ணலான்னு தோணுச்சு. உனக்கு ஓகே தானே? என்ன பவி அமைதியா நிக்கிற? ஏன் தாத்தா அவுட் ஹவுஸ்ல தங்கறது பிடிக்கலையா? ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் இல்ல. தாத்தா கிளம்பிட்டாரு. என்ன கிளம்பிட்டாரா? அவர் வேலை செய்யற இடத்துலயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு பாட்டி. அதனால நம்ம எந்த இடமும் ரெடி பண்ண தேவையில்லை. என்ன சொல்ற நீ? நான் தான் அவரை இங்கே தங்கிக்கோங்கன்னு சொன்னனே. ஏன் பவி, உங்க தாத்தாவே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னாரா, இல்ல வேற யாராவது அப்படி போ சொன்னாங்களா? உன்னதாமா கேக்குறேன் பவி. உன் தாத்தாவை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீ தயவு செஞ்சு இங்க நடந்தது சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா. சொல்லு பவி. இல்ல பாட்டி, அவராதான் கிளம்பி போனாரு. இங்க இருந்து வேலை செய்யற இடம் ரொம்ப தூரமா, அதனால அங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அவ சொல்றதும் கரெக்ட் தானே பாட்டி. இந்த டிராபிக்ல இங்க இருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி யார் போவா? ஏங்க அர்ஜுன் எத்தனை மணி ஃப்ளைட்ல வரேன்னு சொன்னா? 8 மணி ஃப்ளைட் தானே அங்கிள்? ஆமாப்பா. அப்பனா அவன் வரப்போ ஏற்பாடெல்லாம் தடபுடலா இருக்கணுங்க.
ஆமாம்மா, டிடி அதுக்கு நிறைய ஐடியாலாம் வச்சிருக்கா. நீங்க என்னமா மனசுல வச்சிருக்கீங்க? அவன் வர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமா? அப்புறம் டிடி ஒரு பேப்பர் எடுத்து அம்மா சொல்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. ஓகே மாமா. ஹாய் பவி. அங்க எல்லாரும் அர்ஜுனை எப்படி ரிசீவ் பண்றதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நீ இங்க வந்துட்ட? நாங்க இருந்தா எல்லாரும் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அதான் எதுக்குன்னு வந்துட்டேன். என்ன பவி, அர்ஜுன் வர்றத பத்தி எல்லாத்தையும் விட நீ தான் அதிகமா எக்ஸைட்மெண்ட்ல இருந்த. இப்ப எதுவுமே இல்லாத மாதிரி பேசுற. எதுவும் இல்லைன்னு யார் சொன்னா? என்னோட எக்ஸைட்மெண்ட் எல்லாம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதை நான் அர்ஜுன் வரப்ப காட்டிப்பேன். சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒன்று காட்டணும். என்னது? நேத்து ஆஃபீஸில் ட்ரெடிஷ்னல் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. நல்லா இருக்கே மனு. அப்படியா? ஆமாடா, நல்லா ஹீரோ மாதிரி தான் இருக்க. இன்னொரு ஹீரோவோட ஃபோட்டோ காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றியா? எந்த ஹீரோ? நம்ம ஹீரோ தான், பேரு அர்ஜுன். ஃபோட்டோ பார்க்கறியா? ஏ வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன். ஹே பாரு பவி. நான் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அர்ஜுன நான் நேர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். போட்டோலெல்லாம் பார்க்க கூடாதுன்னு முடிவோட இருக்கேன். அதுக்காக தான் வீட்டுல மாட்டின போட்டோல கூட நான் பார்க்கல. அதையும் தான் நான் பார்த்தனே. நீ முதல்ல அந்த போனை கீழே இருக்கு. நான் எந்த போட்டோவையும் பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை பாரு பவி. முடியாது. அர்ஜுனோட எந்த போட்டோவையும் நான் பார்க்க மாட்டேன். ஹே லூசு, இது ஒன்னும் நம்ம அர்ஜுன் போட்டோ இல்ல, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் போட்டோ. இப்ப வச்சு கண்ணை திறந்து பாரு. நீ போய் சொல்லி என்ன பார்க்க வைக்க ட்ரை பண்ற. ஏமா தாயே, சத்தியமா இது அர்ஜுன் போட்டோ இல்ல. தயவு செஞ்சு பாரு. ஆமா, என்ன இது வித்தியாசமான ஒரு சபதம்? ஏன் இப்ப நீ அர்ஜுன் போட்டோ பார்த்தா என்ன ஆக போகுது? அப்படி பார்த்தா அவன் இப்ப எப்படி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருமே. தெரிஞ்சா தெரியட்டுமே. அது தெரியக்கூடாது. ஏன்? ஏன்னா அர்ஜுன் எப்படி இருப்பான்னு என் மனசுல ஒரு உருவம் இருக்கு மனோ. நான் அர்ஜுன கடைசியா பார்த்து 12 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த 12 வருஷத்துல அவன் வளர்ந்து எப்படி இருப்பான்னு நான் என் மனசுக்குள்ளேயே கற்பனையா ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். அர்ஜுன் இங்க வந்ததும் நான் அவனை நேர்ல பாக்குறப்ப என் கற்பனையில இருந்த உருவமும் என் முன்னாடி நிக்கிற உருவமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அர்ஜுன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நான் அது மூலமா தான் தெரிஞ்சுக்க போறேன். அதுக்காக தான் நான் அர்ஜுனோட எந்த ஒரு போட்டோவையும் பார்க்காம அவாய்ட் பண்றேன். பவி, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா? அது எப்படி உன் மனசுல நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரியே அர்ஜுன் நிஜத்துல இருப்பான்? கண்டிப்பா இருப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன் பவி, எல்லா விஷயத்திலயும் ரொம்ப முற்போக்கா இருக்க. உன் தாட்லாம் ரொம்ப மாடர்னா இருக்கு. ஆனா அர்ஜுன் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி சைல்டிஷா இருக்க? சொல்லப்போனா இது கொஞ்சம் கிரிஞ்சாவே இருக்கு. இருந்துட்டு போட்டோம்.
அதனால என்ன? கீதையில சொல்லுவாங்கல்ல, உனக்கு எது தேவையோ அதுவே தர்மம்னு. அப்படிதான் இதுவும். ஒருத்தருக்கு நெருக்கமா இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு கிரிஞ்சா இருக்கும். இன்னொருத்தருக்கு கிரிஞ்சா இருக்கிற விஷயம் வேற ஒருத்தருக்கு நெருக்கமா இருக்கும். அன்புங்கிறதே ஒரு அழகான ஃபீலிங் பண்ணும். அது கிரிஞ்சா இருந்தாலும் அழகுதான், சில்லியா இருந்தாலும் அழகுதான். நான் நினைச்ச மாதிரியே அர்ஜுன் இருப்பான்றது உனக்கு வேணா கிரிஞ்சா தெரியலாம், ஆனா எனக்கு அதுதான் என் அன்போட அளவுக்கோலா தெரியுது. நீ வேணா பாரு, நான் நினைச்ச மாதிரியே அர்ஜுன் இருப்பான். பவி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கணும்? ஏய், ரொம்ப பண்ணாத மனோ. வர்றதும் உன் ஃப்ரெண்டு தானே, அவனுக்காக நிக்க மாட்டியா? பேசாம நில்ல. ஏண்டா, எப்புட்றா நிக்க வச்ச வத்தி குச்சி மாதிரி அப்படியே நிக்கிற? கை வலிக்கல? டே மனோ, எனக்கு எக்ஸாம் தான்டா செட் ஆகல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ஈஸியா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவேன்டா. பாத்தியா டிடி, அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவ ஸ்பெஷலா கோலம்லாம் போட்டுட்டு இருக்கா. பேசாம நீயும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதானே? ஏய் லூசா, நான் எதுக்குடி இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செய்யணும்? அவ யாரு? ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்த பொண்ணு. அதனாலதான் இப்படி வேலைக்காரி மாதிரி தான் யோசிப்பா. ஆனா நான் அப்படி இல்ல. born with silver spoon. அதுவும் இல்லாம இப்படிலாம் செஞ்சுதான் அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு என் அழக பார்த்தாலே அர்ஜுன் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரெஸ் ஆயிடுவான். அப்படிங்கிற? ஆமா, அர்ஜுன் இஸ் ஆல்வேஸ் மைன் அப்படிங்கறது நாளைக்கு இவளுக்கு புரியும் பாரு. அதனால கோலம் போடுறது, பூ வைக்கிறதுனால மொக்க ஐடியாலாம் கொடுக்காத. என் பிளானே வேற. என்ன பிளான்? நாளைக்கு அர்ஜுன் வந்ததும் நானும் அவனும் கார் எடுத்துக்கிட்டு ஈசிஆர்ல ஒரு லாங் டிரைவ் போறோம். அதுக்கப்புறம் மாலுக்கு போய் சின்னதா ஒரு ஷாப்பிங், அப்புறம் ஒரு குட்டி லஞ்ச். அத முடிச்சிட்டு டிரைவ்ல ஒரு மூவி. எப்படி ரிச்சான பல பிளான் நான் போட்டு வச்சிருக்கேன். நீ என்னடானா கோலம் போடலான்னு கூப்பிடுற. அதெல்லாம் இந்த வேலைக்காரியே செய்யட்டும். ஏ டிடி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்கம்மா. நாளைக்கு அர்ஜுன் வரான்ல, அவனை மீட் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டியா? இந்த பர்த்டேக்கு ஒரு சாரி எடுத்தோம்ல, அது கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஓகே தானே? என்ன சாரியா? என்னம்மா காமெடி பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் எங்க இருந்து வரான்? அமெரிக்கால இருந்து வரான். அவன் முன்னாடி போய் புடவை கட்டிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? அவனுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸா ஒன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அததான் நான் நாளைக்கு போட போறேன். கரெக்ட் டிடி. ஃபாரின்ல இருந்து வரவ முன்னாடி நீ அப்படி இருந்தாதான் அவனுக்கும் உன்னை பிடிக்கும். இங்க பாரு, உனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோமா. அதனால நாளைக்கு அவன் வந்ததும் உன்னை பார்த்த உடனே பிடிச்சு போயிடணும், புரியுதா? கண்டிப்பா அத்தை. நாளைக்கு என் லுக்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுற அர்ஜுன் கையோட கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்வான் பாருங்க. ஆ? வெல்கம்.
அர்ஜுன். போலாமா? என்னது போலாமாவா? வாழை மரம் யார் கட்டுறது? வாழை மரமா? வா. ஏய், நல்லா புடுறா மனோ, விழுந்துற போது. இது உனக்கே ஓவரா தெரியலையா? ஏன்? அர்ஜுனுக்காக கோலம் போட்டா சரி, ஓகே. இதென்ன கல்யாண வீடா? வாழை மரம்லாம் கட்டுற? ஏன் கல்யாண வீட்டுல தான் வாழை மரம் தோரணம்லாம் கட்டணுமா என்ன? எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்பவும் இதெல்லாம் செய்யலாம். என்ன நீ அர்ஜுன் வர்றதையே பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? ஃபங்க்ஷன் தான், யார் இல்லைன்னு சொன்னா? அர்ஜுன் என்ன சும்மாவா வரான்? அமெரிக்காக்கு போய் படிச்சுட்டு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து சாதனை பண்ணிட்டு வரான். அந்த சாதனைக்கு நான் கொடுக்கிற மரியாதை தான் இந்த ஏற்பாடு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் திரும்பி வர்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். போதுமா? முடிஞ்சிச்சு. சரி வாங்க போலாம். பாட்டி, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன மேடம் ட்ரெஸ் பண்ண போறீங்க? டொண்டோடேங், இத கட்டிக்கோ. உனக்காக தான் இத வாங்கினேன். நாளைக்கு அர்ஜுன் வரப்போ இத கட்டிக்கோ. வேணாம் பாட்டி. ஏன்? அது வந்து எப்படி சொல்றது? ஏன் இந்த புடவை உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அர்ஜுனுக்கு பிடிக்காதே. இல்ல, அர்ஜுனுக்கு எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லோ கலர்ல ஆல்ரெடி ஒரு புடவை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். பாத்தீங்களா பாட்டி, நீங்க எடுத்து தர புடவையை விட அர்ஜுனுக்கு பிடிச்ச கலர் புடவையை தான் கட்டுவாளாம். நீங்க வேணா பாருங்க பாட்டி, அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் உங்களையே கண்டுக்க மாட்டா. சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு எப்பவுமே பாட்டி தான் ஸ்பெஷல். அப்படின்னா அர்ஜுன் என்ன சூப்பர் ஸ்பெஷலா? உன் முகத்துல இருக்க பிரகாசமே சொல்லுது உன் மனசுல இருக்க சந்தோஷத்தை. இவ்ளோ வருஷமா நீ காத்துட்டு இருந்தது இதுக்காக தானே? அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறமா பாரு, நீ இதை விட அதிக சந்தோஷத்தோட இருப்ப. சரி, நாளைக்கு அர்ஜுனுக்காக புடவை மட்டும்தான் செலக்ட் பண்ணிருக்கியா, இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிருக்கியா? அது எப்படி இல்லாம போகும்? ஏற்பாடெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. சொல்றேன் கேளுங்க. அர்ஜுனுக்கு அமெரிக்கால பீட்சா பர்கர்னு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கும். அதுக்காக அவன் வந்ததும் காலையில இட்லியும் மட்டன் குழம்பும் பண்ண போறேன். ஓ சரிதான். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு அவனுக்கு பிடிச்ச ஐரமீன் குழம்பும்
சிக்கன் பெப்பர் ரோஸ்டும் செய்ய போறேன். அடிப்பாவி. சாப்பிட்டு முடிச்சதும் அர்ஜுனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நம்ம ஊர் ஸ்டைல்ல அருமையான பாயாசம். ஆஹா, சாப்பிட்டு முடிச்சதும் டயர்டா இருக்கும் இல்லையா, அதனால போய் குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்து தூங்கி எழுந்ததும் நேரா கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும். ம். அர்ச்சனைய முடிச்சிட்டு அர்ஜுன் கையாலேயே கோயில்ல இருக்கிறவங்களுக்கு அன்னதானம். அன்னதானத்தை முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்ததும் நானே என் கையால தோசை ஊத்தி அர்ஜுனுக்கு வேர்க்கடலை சட்னினா ரொம்ப பிடிக்கும், அத செஞ்சு கொடுக்க போறேன். இப்படி நிறைய பிளான் நாளைக்கு நான் போட்டு வச்சிருக்கேன். அமெரிக்கா போயிட்டு வந்தா இப்படி எல்லாம் கவனிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் போயிட்டு வந்திருப்பேனே. ம்? அப்போ நாளைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க. அஃப்கோர்ஸ் பாட்டி. நாளைக்கு அர்ஜுன் வந்ததும் உன்னோட இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட போறான் பாரு. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும், சரியா? சரி பாட்டி. ஐயோ, உங்ககிட்ட பேசி நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. என்னது? அது சர்ப்ரைஸ். நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஆ. ஆ? ஏ பவி, ஆ? என்ன நீ ஸ்கூல் போன மாதிரி ஸ்கெட்ச் பென்சில்ஸ்லாம் எடுத்து வச்சு உட்காந்துருக்க? அதுவா, நான் அர்ஜுனை வரைய போறேன். நீ எப்படி பவி வரைய போற? ஏன்? நீ தான் அர்ஜுன் எப்படி இருப்பான்னு பார்த்ததே இல்லையே. நான் போன்ல போட்டோ காமிக்கும் போது நீ வேண்டான்னு சொன்ன. பார்க்காத ஒருத்தரை எப்படி உன்னால வரைய முடியும்? இந்தா, என் போன்ல தான் அர்ஜுன் போட்டோ இருக்குல்ல, அதை பார்த்து கரெக்டா வரைஞ்சுக்கோ. போடா லூசா. லூசா? ம், ஆமா. நான் என்ன சொன்னேன்? அர்ஜுன் எப்படி இருப்பான்னு நான் மனசுலயே ஒரு கற்பனையான உருவத்தை உருவாக்கி வச்சிருக்கேன்னு தானே சொன்னேன். ஆமா. இப்போ நான் வரைய போறதும் அந்த கற்பனையான உருவம் தான். நீ இப்ப வரைய போற அர்ஜுனும் நாளைக்கு வரப்போற அர்ஜுனும் சேமா இருப்பாங்கன்னு சொல்ற, கரெக்டா? கரெக்ட். லாஜிக்கே இல்லையே பவி. லாஜிக்க பார்க்காத மனோ, அதுல இருக்க மேஜிக்க மட்டும் பாரு. நீ வேணா பாரு, நான் வரையற மாதிரியே தான் அர்ஜுனும் இருக்க போறான். சரி பாக்குறேன், நீ முதல்ல வர. அதெல்லாம் இப்ப பார்க்க கூடாது. ஏன்? ஆ? நீ இப்பயே பார்த்துட்டு அர்ஜுன் இப்படி இருக்கான் இல்லன்னு அந்த சஸ்பென்ஸையே போட்டு உடைச்சிருவ. அதனால நான் வரைஞ்சிட்டு அர்ஜுன் இதே மாதிரி இருக்கான்ற எதிர்பார்ப்போடையே இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பு நாளைக்கு அவனை பார்க்கும்போதுதான் நிஜமாகும். அதனால நீ இப்ப கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல்ல. சரி சரி போறேன். ஆனா அர்ஜுன்னு சொல்லிட்டு வேற யாரையும் வரைஞ்சு வச்சுட்டு நாளைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். எனக்கு தெரியும், போடா. வர வர மரியாதைலாம் ரொம்ப குறையுது.
அர்ஜுனுக்கு நல்லா குண்டான கண்ணு தான், மூக்கு ஷார்ப்பா தான் இருக்கும். ஃபாரின்ல இருந்திருக்கான், ஒருவேளை மீசையை எடுத்திருப்பானோ? வாய்ப்பில்லை. அர்ஜுனுக்கு மீசை தாடி வைக்கிறதுனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வரப்போற அர்ஜுன் இப்படிதான் இருப்பான்னு என் மனசு சொல்லுது. பார்க்கலாம் சார் எப்படி இருக்காருன்னு. அண்ணன் வந்துட்டாமா? ஹாய்மா. ஹாய்ப்பா. ஹாய் அர்ஜுன். எப்படி இருக்க அர்ஜுன்? எனக்கு என்ன பாட்டி, நான் சூப்பரா இருக்கேன். மா, ஆர்த்தி எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாமா? முதல்ல டே அர்ஜுன், எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க? ஆரத்தி எடுக்க வேண்டாமா? அமைதியா நில்றா. ஓகேவாமா, முடிஞ்சதா? அர்ஜுன், என்ன வந்ததும் இப்படி பறக்கிற? முதல்ல பவித்ரா எங்க, அத சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன், பவி எங்க?
பவி பவி பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணது இந்த ஒரு மொமெண்ட்காக தான். நானும் தான் அர்ஜுன். திரும்ப உன்னை பாக்குற இந்த நாளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இத்தனை வருஷத்துல நான் உன்னை பார்க்கவே இல்லைனாலும் நீ எப்படி இருப்பேன்னு என் மனசுலயே உன் உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். என் கற்பனையில நீ எப்படி இருந்தியோ நேர்லயும் அப்படியே தான் இருக்க அர்ஜுன். சீரியஸாவா சொல்ற? ஆமா அர்ஜுன். நானும் தான் பவி. நீ எப்படி இருப்பேன்னு எனக்குள்ள நிறைய இமேஜினேஷன் இருந்துச்சு. நான் இமேஜின் பண்ண மாதிரியே இப்ப லைவ் இமேஜா என் முன்னாடி நிக்கிறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாத்தியா பவி, சின்ன வயசுல அர்ஜுன் எந்த அளவுக்கு உன் மேல பாசமா இருந்தானோ அது கொஞ்சம் கூட குறையல பாரு. பாட்டி குறையிலையா? 12 வருஷத்துல அந்த பாசம் அதிகமா தான் இருக்கு பாட்டி. தெரியும் அர்ஜுன், கண்டிப்பா நீலாம் அவளை மறந்திருக்க மாட்டேன்னு. ஏன்னா இத்தனை வருஷத்துல பவியோட அதிகபட்ச வேண்டுதலே அதானே. உன்னை பத்தியும் உனக்காகவும் அவ அம்மன் கிட்ட வேண்டாத நாளே இல்ல தெரியுமா? நீ பேசுறதெல்லாம் பாக்கறதுக்கு அந்த வேண்டுதலெல்லாம் பழிச்சிருச்சுன்னு தான் சொல்ல தோணுது. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல நீங்க 2 பேரும் சேர்ந்து நட்டு வச்ச செடிய கூட அவ தினமும் தண்ணிய ஊத்தி பத்திரமா வளர்த்துட்டாடா. அப்படியா பவி? ஆமா அர்ஜுன். சூப்பர் பவி. ஆஃப்டர் ஆல் ஒரு செடி தானேன்னு நீ அது ஒரு விஷயமா எடுத்திருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆஃப்டர் ஆல் ஒரு செடியா? அந்த செடிதான் நம்ம அன்புக்கான அடையாளம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அர்ஜுன். நான் எப்படி அதை சாதாரணமா எடுத்துப்பேன்? சூப்பர் பவி. நான் என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்தனோ அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ணி, என்ன நடக்குது இங்க? இவன் அவளை பாராட்டுறதும் அவ இவளுக்காக உருகுறதும் நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அர்ஜுன் விடுறா, செடிக்கு தண்ணி ஊத்துறதெல்லாம் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு
நாங்க உனக்காக இருங்கம்மா, முதல்ல நான் பவிக்கு கொண்டு வந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். சொல்றது என்ன, காட்டவே செஞ்சிடறேன். என்ன அர்ஜுன், என்ன ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி தெரியுது? ஆமா, இந்த பவி என்னன்னு நீயே பாரு. என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ல இதான் பெஸ்ட் கிஃப்ட். ஞாபகம் இருக்கா பவி? இதை நீ இன்னும் வச்சிருக்கே அர்ஜுன்? நான் சொன்னங்கிறதுக்காக ஒரு செடியை நீ எவ்வளவு நல்லா பார்த்திருக்க. அப்புறம் நீ கொடுத்த கிஃப்ட நான் கண்டுக்காம விட்டுருவேனா? அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட், இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கிற கிஃப்ட். உனக்கு நான் சும்மா கொடுக்கல, 12 வருஷமா பாதுகாத்து பத்திரமா உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதனால இது இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். சரி அர்ஜுன், பவித்ராக்கு கிஃப்ட் கொடுத்துட்ட, எங்களுக்கு என்ன கொடுக்க போற? வாங்கலையே. என்ன அர்ஜுன், அவளை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இத குடுக்கற? எங்களுக்கு எதுவும் வாங்கலன்னு சாதாரணமா சொல்ற? வாங்கலன்னா வாங்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன் நான் வாங்கல? வாங்கணும்னு தோணல. என் மனசுக்குள்ள இருந்தது பவித்ரா மட்டும்தான். அதனாலதான் அவளுக்காக மட்டும்தான் கிஃப்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பவி, ஹாப்பியா? பவி, பவி, என்ன பவி, அர்ஜுன் வர நேரமாச்சு, நீ ஏதோ தனியா நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மனோ. போய் சொல்லாத. அர்ஜுன் வந்தவுடனே என்ன நடக்கும் நினைச்சு தானே சிரிக்கிற? சரி வா, உன் கனவு பழிக்கிற நேரம் வந்துருச்சு. வா போய் அர்ஜுனை ரிசீவ் பண்ணுவோம். அர்ஜுன் வந்துட்டான் போல, சீக்கிரம் வா. என்ன யோசிச்சுட்டே இருக்க பவி, வா. மா, ஒரு நிமிஷம். அர்ஜுன், என்னடா விளையாட்டு இது? என்ன பாட்டி, பயந்துட்டீங்களா? சும்மா பிராங்க் பண்ண பாட்டி.
பிராங்கா? துப்பாக்கி எடுத்து சுட்டா பயப்படாம என்னடா பண்ணுவாங்க? இதுக்கே பயந்தா எப்படிமா? ஃபாரின்ல என்னோட பார்ட் டைம் ஜாபே பிராங்க் பண்றது தான். போக போக பாருங்க, இன்னும் நிறைய பிராங்க் இருக்கு. அப்பாடா, அர்ஜுன் எப்படி இருப்பான்னு நாம நினைச்சு வரைஞ்சோமோ அப்படியே இருக்கான். அப்ப என் மனசுல அவன் மேல இருந்த அன்புல சின்ன குறை கூட இல்லைல்ல? ஹாய் மாம்ஸ். ஹாய். அமெரிக்கா படிப்பெல்லாம் எப்படி போச்சு? அதுக்கு என்ன, சூப்பரா போச்சு. ஆமா, இது என்ன புதுசா மாம்ஸ்? நீ எனக்கு முறை பையன் தானே, அதான் மாமான்னு கூப்பிட்டா ஓல்டு ஃபேஷனா இருக்குமேனு அதான் மாடர்னா மாம்ஸ்னு மாத்திட்டேன். ஆனா வீடியோ கால்ல பார்த்ததை விட நீ நேர்ல இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்க மாம்ஸ். தேங்க்ஸ் டிடி. இரு மாம்ஸ், அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து ரிட்டர்ன்ஸ் ஆஃப் மை மாம்ஸ் இன்ஸ்டால போட்டுக்கிறேன். சரி வாங்க, எதுக்கு வாசலே நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க. பாட்டி, மறந்தே போயிட்டேன் பாருங்க. என்ன அர்ஜுன்? நல்லா இரு. வந்த உடனே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. சரி வா போலாம். பாஸ் பாஸ், நாங்க யாருன்னு ஞாபகம் இருக்கா? டேய், நந்து தானே நீ? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. என்ன கையெல்லாம் கயிறா இருக்கு? இதுவா? இது வேணா அர்ஜுன், இந்த கயிறுக்கு பின்னாடி இருக்க கதையை நீ கேட்டினா திரும்பவும் நீ அமெரிக்காவுக்கே ஓடி போயிருவ. வா போலாம். அண்ணி பாத்தீங்களா, அர்ஜுனும் டிடியும் எப்படி ஜாலியா பழகுறாங்கன்னு? சீக்கிரத்துல அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அண்ணி. ஜோடி பொறுத்து அம்சமா இருக்கு. இப்பதானே அர்ஜுன் வந்திருக்கான், எல்லாம் பண்ணிடலாம் வா. வாடா நல்லவனே. டேய் மனோ, இது யாருன்னு தெரியுதா? யாரு? டேய் பவித்ராடா. ஓ, சின்ன வயசுல நீ அவளும் தானே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? ஓ பவித்ரா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. சரி வா போலாம். பாட்டி வாங்க போலாம். மா வாங்க. வா பவி. வா. அர்ஜுன், பாத்தியா நீ அனுப்பின போட்டோ நான் எவ்வளவு பெரிய ஃப்ரேமா போட்டு மாட்டிருக்கேன்னு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குப்பா. ஆமா, யார் இந்த ஐடியா பண்ணது? டிடி ஐடியா தான். ஓ, நைஸ் டிடி. எனக்காக நீ இத செஞ்சதுக்காக உனக்காக ஒரு ஸ்பெஷல் gift இருக்கு. இந்தா, இது உனக்கு. தேங்க் யூ மாம்ஸ். இது உனக்கு. தேங்க்ஸ்ண்ணா.
பவி ஆ? அர்ஜுன் உனக்கு என்ன gift கொடுக்க போறான் தானே பாக்குற. எல்லாத்தையும் விட ஸ்பெஷல் gift உனக்கு தான். பாட்டி இது உங்களுக்கானது. தேங்க்யூ அர்ஜுன், ரொம்ப எப்படி? நல்லா இருக்கு. அவ்வளவுதானே, எல்லாருக்கும் கொடுத்தாச்சுல. டேய் பவிக்கு gift கொடுக்கலடா. ஓ ஆமால, சாரி பவி, ஞாபகமே இல்ல, அதான் எதுவும் வாங்காம வந்துட்டேன். டிடி அவ மூஞ்ச பாத்தியா? செம்ம பல்பு. டேய் சும்மா சொல்லாதடா, உடனே ஒரு gift எடுத்து prank பண்ணேன்னு சொல்ல போற அதானே? சேச்சே, நிஜமாவே அவளுக்கு நான் ஒன்றும் வாங்கலடா. அவ இங்க இருக்காங்கிறதே என் மைண்ட்ல இல்லடா. அப்புறம் எங்க இருந்து நான் அவளுக்கு gift வாங்குவேன்? சரி அர்ஜுன், நீ போய் குளிச்சுட்டு வா. உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம், நீ வந்து சாப்பிடு. இரு ஜோதி, இப்பதானே வந்திருக்கான். ஃபாரின்ல இருந்து வந்தாலே ஒரு ஜெட்லாக் இருக்கும். அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னடா அர்ஜுன்? ஆமாப்பா, நான் ஸ்ட்ரைட்டா மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். சரி அர்ஜுன், உன்னோட ரூம் எல்லாம் நேத்தே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். டிடி அர்ஜுனை கூட்டிட்டு போமா. சரி அத்தை. ஓ பவித்ரா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஞாபகம் இருக்கு. சாரி பவி, ஞாபகமே இல்ல, அதான் எதுவும் வாங்காம வந்துட்டேன். ஏன் அர்ஜுன், நிஜமாவே உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நீ என்ன மறந்து போற அளவுக்கு நம்ம 2 பேரும் பழகணும் அர்ஜுன். பவி, என்ன பவி, சின்ன புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க? பின் என்ன பாட்டி, அர்ஜுன் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. நீங்களும் அதை பார்த்தீங்கல்ல. சத்தியமா அர்ஜுன் இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. ஏன் பாட்டி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என் அம்மா அப்பா வேணு சித்தப்பான்னு எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே என்னை விட்டு போயிடுறாங்க. இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச அர்ஜுன் என்ன மறந்தே போயிட்டான். நான் என்ன பாட்டி தப்பு செஞ்சேன்? நீ எந்த தப்பும் செய்யலம்மா. நீ இவ்ளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அர்ஜுன் உன்கிட்ட சரியா பேசலங்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கும் காரணம் இருக்குல்ல. இந்த 12 வருஷத்துல ஒரு தடவையாவது நீ ஒரு வீடியோ காலாவது அவன்கிட்ட பேசிருக்கியா? வீடியோ காலை விடு, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி உன் குரலையாவது அவனுக்கு ஞாபகப்படுத்திருப்பியா? இல்லையே. அதனாலதான் நீ எதிர்பார்த்த மாதிரி அவன் உன்கிட்ட பேசவே இல்லை. ஆனாலும் உன்னை அவன் ஒண்ணு அப்படியே மறந்துடலையே. ஞாபகம் இருக்குன்னு தானே சொன்னா? அர்ஜுனை பத்தி நல்லாவே தெரியும். அவன் உன்னை ஒன்னும் ஒட்டு மொத்தமா மறக்கவே இல்லை. அவன்கிட்ட நீ போய் தனியா பேசு. இத்தனை வருஷத்துல நடந்ததெல்லாம் சொல்லு. அப்புறம் பாரு, அவன் பழையபடி உன்கிட்ட பேசி பழகுவான்.
ஹலோ, ஒரு நிமிஷம். ஏய் மக்கு, இதுக்கு தான் நான் அத்தனை தடவை சொன்னேன் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுன்னு. எங்க கேட்ட? அவன் படிப்பு கெட்டக்கூடாதுன்னு தானே மனு நான் பேசாம இருந்தேன். ஆனா இப்ப உங்க ரிலேஷன்ஷிப் தானே கெட்டு போச்சு. இது என்ன அந்த காலமா பவி? கம்யூனிகேஷன் தான் இன்னைக்கு எல்லாமே. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு நினைக்கிற? இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு இந்த உலகத்துக்கு ஞாபகப்படுத்த தான். இல்லனா உலகம் போற வேகத்துல நம்ம எல்லாரையுமே மறந்துடுவோம். அப்படிதான் அர்ஜுன் உன்ன மறந்துட்டான். ஆனா என் மச்சான் ஒன்னும் அவ்வளோ மக்கு கிடையாது. நீயும் அவனும் சின்ன வயசுல எவ்வளோ க்ளோஸா இருந்தீங்கன்னு நாங்க எல்லாருமே பார்த்துருக்கோம். அதை அவன் மறந்துருப்பானே தவிர மனசுல இருந்து மொத்தமா அழிச்சிருக்க மாட்டான். அவனுக்காக நீ வரைஞ்ச பெயிண்டிங், வளர்த்த செடின்னு இது எல்லாத்தையுமே அவனுக்கு ஞாபகப்படுத்து. அப்புறம் பாரு, சாருக்கு அப்புறம் எல்லா மெமரியும் பிச்சுக்கிட்டு வரும். சொல்றேன்ல பவி, போ. அவன் வர்றதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு ஹைப்பரா இருந்த, இப்ப என்னடானா ஆளே டல் ஆயிட்ட. இப்படி இருந்தா அர்ஜுனுக்கு இல்ல யாருக்குமே இந்த பவித்ராவை பிடிக்காது. பவித்ரானா அப்படியே ஃபயரா இருக்க வேண்டாமா? நீ சொல்றது கரெக்டு தான் மனு. நான் தான் அர்ஜுன் கிட்ட பேசாம ரொம்ப டிஸ்டன்ஸா போயிட்டேன். அதுதான் தப்பு. இப்பவே நான் போய் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஞாபகப்படுத்த போறேன். அதை விட முக்கியம், அவனுக்காக நான் ஸ்பெஷலா சமைக்க போறேன். நான் சமைச்சத அவன் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணா போதும். எங்க 2 பேருக்கும் இருக்கிற மெமரிஸ்லாம் அவனுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். That's a spirit. சூப்பர் பவி. ஆமா, ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா அண்ணி, நான் கூட அர்ஜுன் வந்ததும் அந்த பவித்ராவோட நல்லபடியா பேசி பழக போறான்னு நினைச்சேன். ஆனா அவளை கண்டுக்கவே இல்ல. இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதையே மாம்ஸ் மறந்துட்டாரு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமாமா? வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு அவளுக்கு மட்டும் எதுவும் வாங்காம அர்ஜுன் மாமா வந்தாரு பாருங்க, அதுதான் செம்ம. டிடி, அதுலயும் பவிக்கு ஏன் கிஃப்ட் வாங்கலன்னு கேட்டதுக்கு, பவி இங்க இருக்கிறது எனக்கு மைண்ட்லயே இல்லைன்னு அண்ணன் ஒரு போட்டான் பாரு. அந்த பவி டோட்டலா காலி ஆயிட்டா. என்னப்பா இவங்க இதுக்கெல்லாம் போய் இவ்ளோ சந்தோஷப்படுறாங்க? அவங்க இதுக்கு மட்டும்தான்டா சந்தோஷப்படுவாங்க. சும்மா நீ சிரிச்சு வை, இல்லைன்னா மொத்த குரூப்பும் நம்ம பக்கம் திரும்பிடும். ஆமா அண்ணி, அன்னைக்கு நம்ம பார்த்த வேலை இன்னைக்கு எப்படி யூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? என்னமா சொல்றீங்க? ஆமா டேடி, அர்ஜுன் நல்லா படிக்கணும்னா அவன் திரும்பி வர வரைக்கும் அவன்கிட்ட போன்ல கூட பேசக்கூடாதுன்னு நான் தான் அவன்கிட்ட சொன்னதே. அந்த லூசு நான் சொன்னதை நம்பி அவன்கிட்ட பேசுறதையே கட் பண்ணிட்டா. கடைசியில அர்ஜுன் அவளை மொத்தமா மறந்துட்டான். மா, சூப்பர் வேலை பண்ணிருக்கீங்கம்மா. சரி சரி, அர்ஜுனும் பவியும் தனியா இருந்தப்ப பேச விடாம தடுத்துட்டீங்க. இப்ப 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னால இருக்க போறாங்க. இப்ப எப்படி தடுப்பீங்க? பாயிண்ட்பா. என்ன பாயிண்ட்பா? உங்க அப்பா இந்த மாதிரி கேள்வியில நல்லா தான் கேட்பாரு. ஆனா உருப்படியா ஒரு ஐடியா வச்சு கொடுத்துருக்காரா? நீ அவருக்கு சப்போர்ட் வேற. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க பாரு. நல்ல விஷயம்னா ஒரு 1000 ஐடியா கொடுக்கலாம். வில்லத்தனத்துக்கெல்லாம். என்னது வில்லத்தனமா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மகாபாரதத்துல வர சகுனி மாதிரி தெரியுது. பா கரெக்ட்பா. ஏய் சும்மா இருடா. ஏன் டாடி, அப்போ என் வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு வில்லத்தனமாவா தெரியுது? அதானே, இந்த அப்பா சென்டிமெண்ட்டை வச்சே ஆஃப் பண்ணிருவே நீ. ஏடி அவரை விடு. அவர் இப்படித்தான் எதையாவது உளறிட்டே இருப்பாரு. இல்ல ஜோதி, அவர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. பவியும் அர்ஜுனும் தனித்தனியா இருந்தப்ப பிரிச்சதெல்லாம்
பெரிய விஷயமே இல்ல. ஆனா இப்போ ஒன்னா இருக்கிறப்போ நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாரு டிடி, இதுக்கப்புறமா நீ அந்த பவித்ராவை பத்தி யோசிக்கவே யோசிக்காத. ஏன்னா அவ தலை கீழா நின்னாலும் அர்ஜுன் அவ பக்கம் திரும்பவே மாட்டான். இனிமே நீ யோசிக்க வேண்டியதெல்லாம் எப்படி அவன் கூட க்ளோஸா இருக்க போறன்றத பத்தி மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? சரி அத்தை. இங்க பாரு, சரின்னு சொன்னா மட்டும் போதாது, அத நீ இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணு. இங்க பாரு, அர்ஜுன் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அதனால மதியம் அவன் சாப்பிடுறதெல்லாம் நீ செஞ்சுதான் இருக்கணும். அத்தை, எனக்கு இந்தியன் டிஷ்ஷஸ் தான் கொஞ்சம் சரியா வராது. ஆனா அர்ஜுன் ஃபாரின்ல சாப்பிடுற பீட்சா பர்கர் எல்லாம் சூப்பராவே பண்ணுவேன். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணி மாம்ஸ் அசத்திடுறேன். ஹே, நீங்க என்ன பண்ற? சமைக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு. ஏன்? ஏன்னா நான் சமைக்க போறேன். சரி, சமைச்சுக்கோ. அதுக்கு எதுக்கு என்ன சமைக்க வேண்டான்னு சொல்ற? நான் அர்ஜுனுக்காக சமைக்க போறேன். போதுமா? நீ ஃபர்ஸ்ட் இடத்தை காலி பண்ண. நானும் அர்ஜுனுக்காக தான் சமைக்க போறேன். பாத்தீங்களா நீ, நாம எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணோமோ அதே பிளானோட தான் இவ்வளவு வந்திருக்கா. இவ நல்லாவே சமைப்பான்னு நமக்கு தெரியும். இவளை மட்டும் சமைக்க விட்டோம், அர்ஜுன மொத்தமா கவுத்துருவா. விடாதீங்க அண்ணி. ஏய், அவதான் சொல்றால, நீ ஒன்னும் சமைச்சு கிழிக்க தேவையில்ல, முதல்ல கிளம்புடி. ஏன் அத்தை? இப்ப நான் சமைக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? டிடி ஒரு பக்கம் சமைக்கட்டும், நான் ஒரு பக்கம் சமைச்சுக்கிறேன். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. கிளம்புடி முதல்ல. ஏய், என்னாச்சு? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க பாட்டி, நான் அர்ஜுன் மாம்ஸ்க்கு சமைக்க போறேன்னு சொல்றேன், இவளும் சமைக்க போறேன்னு சொல்லி வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. பாட்டி, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, அமைதியா சமைக்க தான் வந்தேன். இவங்க தான் இங்க வந்து என்ன சமைக்க வேண்டாம், வெளியே போன்னு சொல்றாங்க. இப்ப பவி சமைக்கிறதுனால என்ன நடந்துற போகுது? 2 பேருமே அர்ஜுனுக்காக தானே சமைக்க போறீங்க. அப்போ 2 பேருமே சமைங்க. நீங்க செஞ்சது நல்லா இருக்கா இல்லையான்னு அர்ஜுன் சாப்பிட்ட பார்த்து முடிவு பண்ணட்டும். இவங்க வேற எப்ப பார்த்தாலும் இவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்ட. ஏன் டிடி, பவியை விட நீ நல்லா சமைப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அதெல்லாம் இவளை விட நல்லா சமைப்பேன் பாட்டி. 2 கேஸ் இருக்கு, கிச்சன் இருக்கு, இவ்ளோ பெரிய இடம் இருக்கு. 2 பேருமே சமைங்களே, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? 2 பேரும் சண்டை போட்டுக்காம சமைக்கிற வேலையை பாருங்க. சரிங்க பாட்டி. ஓகே பாட்டி. அதான் அவங்க 2 பேரும் சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? போய் உட்காருங்க. இல்லம்மா ஜோதி, ஒன்னும் வேணாம். நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. நீங்க 2 பேரும் சமைக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.
என்ன 2 பேரும் சமைச்சு முடிச்சிட்டீங்களா? எல்லாம் ரெடி பாட்டி. மாம்ஸ் வந்தா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தூங்க போறேன்னு சொன்னானே, எழுந்துட்டானா? எந்திரிச்சிட்டா அத்தை. குளிச்சிட்டு வரேன்னு சொன்னா. இதோ அண்ணாவே வந்தாச்சே. மாம்ஸ், இன்னைக்கு உனக்கு செம ட்ரீட் வெயிட் பண்ணிட்டு இருக்க. வா சாப்பிட்டு நீ அசந்து போற பாரு. பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீ வந்து பாரு மாம்ஸ். வா. ஏய், என்ன இதெல்லாம் எனக்காகவா? வேற யாருக்குடா? எல்லாம் உனக்காக தான். உட்காரு, உட்காந்து சாப்பிடு. இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களாமா? ஏன் அர்ஜுன்? நான் ஆல்ரெடி ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட டேபிள் புக் பண்ணிருக்கேன். என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா சமைக்க வேணாம்னு சொல்லியிருந்திருப்பல்ல. டேய், உனக்காக இவ்ளோ சமைச்சு வச்சிருக்காங்க, ஸ்டார் ஹோட்டல் போறேன்னு சொல்ற? ஏமாந்துட்டீங்களா? சும்மா குட்டியா பிராங்க் பண்ண. போடா டேய், நீ உன் பிராங்கும். உட்காரா. ஏகப்பட்ட வெரைட்டியா இருக்கும் போலயே. யார் செஞ்சது இதெல்லாம்? நம்ம டிடி தான் அர்ஜுன். உனக்காகவே டைம் எடுத்து ஒவ்வொன்னும் ஸ்பெஷலா பண்ணிருக்கா. நாங்க கூட எந்த ஹெல்ப்புமே பண்ணல. மொத்த ப்ரிப்பரேஷனும் அவதான். சரி, என்னெல்லாம் செஞ்சிருக்க? உனக்கு பிடிக்குமேனா மெக்சிகன் ஸ்டைல்ல பர்கர், இட்டாலியன் ஸ்டைல்ல பீட்சா, அப்புறம் சாண்ட்விச். எப்படி மாம்ஸ்? இதுதான் அந்த ஸ்பெஷல் ஐட்டமா? அட போடிடி. ஏன் அர்ஜுன், இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா? இததான பாட்டி இத்தனை நாளா அங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இந்தியாவுக்கு போறேன்னு பயங்கரமா சந்தோஷப்பட்டதே இந்த பீஸா பர்கர்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான். இப்ப என்னடானா அதையே செஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு நல்ல காரசாரமா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும் தான் ஆசை. அப்படி போடு. நீ கேட்ட மாதிரியே ஒரு பக்காவான ஃபுட்டு ரெடியா இருக்கு. அப்படியா? இங்க பாரு, காரைக்குடி ஸ்டைல்ல சிக்கன் குழம்பு இருக்கு. திண்டுக்கல் ஸ்டைல்ல மட்டன் சுக்கா இருக்கு. நம்ம சென்னை ஸ்டைல்ல காரமான மீன் வறுவல் இதோ. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. எப்படி? இததானே நான் எதிர்பார்த்தேன். பார்க்கவே எச்சு ஊறுதே. இத போடுங்க முதல்ல. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடுறேன்.
ஆஹா, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டு. என்ன மச்சான் கண்ணு கலங்குற? காரமா? மனசுல இருக்கிற பாரமே இப்பதான்டா குறைஞ்ச மாதிரி இருக்கு. வாட் அ ஃபுட்ரா. நைஸ் பவி. நல்லா இருக்கா அர்ஜுன்? வேற லெவல்ல இருக்கு பாட்டி. இந்த மீன் ரோஸ்ட் செம்ம. மட்டன் சுக்கா நெக்ஸ்ட் லெவல். அப்புறம் இது என்னது? சிக்கன் செட்டிநாடு. இது வேற மாதிரி. ஆமா பாட்டி, இதெல்லாம் நீங்க செஞ்சதா? இத செஞ்சது எல்லாமே பவிதான். அர்ஜுன், அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ். யாரும் ஹெல்ப் எல்லாம் பண்ணல. நைஸ் பவி, நல்லா சமைச்சிருக்க. அண்ணி, நாம நினைச்ச மாதிரியே அர்ஜுனுக்கு சமைச்சு போட்டு நல்ல பேரை வாங்கிட்டா பாத்தீங்களா? இதுக்கு தான் இவ்வளவு சமைக்க விடக்கூடாதுன்னு சொன்னேன். எங்க அத்ததான் குறுக்க புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துடுறாங்களே. அர்ஜுன் நான்வெஜ் மட்டும் இல்ல, வெஜிடேரியனும் சூப்பரா சமைப்பா. பொதுவா யாராவது சமைச்சா வீடே மணக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பவி சமைச்சா இந்த தெருவே மணக்கும். அப்படி ஒரு கைப்பக்குவம் அவளுக்கு. ஆமா, இதுக்கெல்லாம் ஸ்பெஷலா ஏதாவது மசாலா போட்டியா? இல்ல அர்ஜுன், எல்லாமே நம்ம கம்பெனி மசாலா தான். அதான பார்த்தேன். நம்ம மசாலாவா? அதான் இந்த டேஸ்ட். அப்பா, ஏதோ கருகிற மாதிரி ஸ்மெல் வரல? ஹெவியா அடிக்குது. சும்மா ரெடி. என்ன அர்ஜுன், நீ கேட்ட மாதிரியே நல்ல காரம் சாரமா சாப்பாடு இருந்துச்சா? டாப் நாச் பாட்டி. செத்து போன என் நாக்குக்கு இப்பதான் உயிரே வந்திருக்கு. சூப்பர் சாப்பாடு. தேங்க்ஸ் பவி. அர்ஜுன் இரு இரு இரு, பாயாசம் இருக்கு. பாயாசம் வேற இருக்கா? ஊத்து ஊத்து.
பவி. ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் பவி. வேற லெவல் ஃபுட்டு. என்ன பவி, 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி மூஞ்சே பிரைட்டா இருக்கே. சொன்ன மாதிரியே அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட போல. பவி, இதுதான் நல்ல சான்ஸ். நான் அர்ஜுன் கிட்ட பேசி அனுப்புறேன். அவனை கூட்டிட்டு போய் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்து. சரியா? சரி மனோ. சரி வா. டே அர்ஜுன், பவி உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போவா. அவ கூட போ. எங்க? எங்கன்னுலாம் கேட்காத. ஆனா நீ எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் அங்க இருக்கு. போ. வா அர்ஜுன், நீ பார்த்து சர்ப்ரைஸ் ஆவ. இந்த மரத்தை பாத்தியா? இதை காட்டதான் என்ன கூட்டு வந்தியா? அமெரிக்கால இந்த மாதிரி நாங்க பார்த்தது இல்லையா என்ன? டே மனு, என்னடா இதெல்லாம்? முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு கேளுடா. இது என்ன மரம்னு தெரியுமா அர்ஜுன்? வேப்ப மரம். அதுக்கு என்ன இப்போ? இது இங்க எப்படி வந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? எப்படி வந்துச்சுன்னா யாராவது நட்டு வச்சிருப்பாங்க. யாராவதா? இதை இங்க நட்டு வச்சதே நாம தான் அர்ஜுன். நீ அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி நாம சின்ன செடியா இதை இந்த இடத்துல நட்டு வச்சோம். அதுக்கப்புறம் இந்த செடிக்கு தினமும் தண்ணி ஊத்தி இத பத்திரமா பாதுகாத்து வளர்க்கணும்னு நீ என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கின. அந்த ப்ராமிஸ நான் மறக்கவே இல்லை அர்ஜுன். ஒவ்வொரு நாளும் தவறாம செடிக்கு தண்ணி ஊத்திடுவேன். அதுதான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய மரமா வளர்ந்துருக்கு. என்ன டிடி, அண்ணா மறந்துருப்பான்னு பார்த்தா இவ சின்ன வயசுல நட்டு வச்ச செடியை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு அண்ணா கவுந்துருவானோ? நீ இல்லாத இந்த 12 வருஷத்துல உன்னோட ஞாபகமா எனக்கு இருந்ததே இந்த மரம் தான் அர்ஜுன். உன் கூட நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் இந்த மரத்து கூட தான் அர்ஜுன் நான் பேசியிருக்கேன். இந்த மரத்தோட ஒவ்வொரு இலையும் என் கதைய சொல்லும். நீ இல்லாத இத்தனை வருஷமும் நான் எப்படி இருந்தேன்னு, நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு இப்ப புரிஞ்சுதா அர்ஜுன் உனக்கு? டே மனு, என்னடா இவ? தலையில ஏதாவது அடிபட்டு லூஸ் ஆயிட்டாளா? டே அர்ஜுன், என்னடா மரத்தை வளர்த்துருக்கேன், சத்தியத்தை காப்பாத்திட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கா? ஏண்டா இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் யாராவது சீரியஸா எடுத்துப்பாங்களாடா? நீ இந்த மரத்தை வளர்த்துறதுக்கு பதிலா உன் அறிவை கொஞ்சமாவது வளர்த்தி இருக்கலாம். இப்படி சரியான பூமரா இருக்கியே பவி. டிடி, பூமரா அப்படின்னா? அப்படின்னா அப்டேட்டே ஆகாத அரை மென்டலுங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்காத. இதெல்லாம் பார்த்து மாம்ஸ் இந்த மாதிரி சில்லி சென்டிமெண்ட்ஸ்க்கெல்லாம் கவுண்டர் வர என்ன? ஏன் அர்ஜுன், உனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ நான் காப்பாத்தினது உனக்கு சிரிக்கிற மாதிரியா இருக்கு?
இதெல்லாம் ஒரு ப்ராமிஸ்னு அதை இத்தனை வருஷம் காப்பாத்திருக்கியே. சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? இத்தனை மரம் இருக்கே, இதுக்கெல்லாம் நீயா டெய்லி தண்ணி ஊத்திட்டு இருக்க? வேலைக்காரங்க தானே ஊத்துறாங்க. அவங்க கிட்ட சொன்னா அதோட சேர்த்து இதுக்கும் டெய்லி தண்ணி ஊத்திர போறாங்க. மேபி நான் உன்ன ஒரு IAS ஆக சொல்லி அதை அச்சீவ் பண்ணியிருந்தேன்னா நான் இம்ப்ரெஸ் ஆயிருக்கலாம். செடிக்கு தண்ணி ஊத்துனதெல்லாம் ஒரு சாதனை மாதிரி பேசிட்டு இருக்கே பவி. இது உனக்கே சில்லியா இல்ல பவி? என்கிட்ட பேசுறதா நினைச்சு இந்த மரத்துக்கிட்ட பேசுறதுக்கு நீ எனக்கே போன் போட்டு பேசியிருக்கலாம். செம்ம காமெடி பவி நீ. ஆனா அண்ணி, நாம கூட அந்த பவியை சீரியஸா தான் பழி வாங்குவோம். ஆனா அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே சின்ன பின்னமாக்குறான் பாருங்க. நீ ஏன் பிள்ளையாச்சே, அப்படிதான் இருப்பான். நல்லா வாங்கட்டும், அவளுக்கு இது தேவைதான். இந்த மாதிரி சில்லி சென்டிமெண்ட்ஸ்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இன்னொரு தடவை இப்படி பேசி என் மூட ஆஃப் பண்ணாத. ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்த உனக்கெல்லாம் இது சில்லியா தெரியலாம். ஆனா பவி இதை எவ்வளவு ஸ்பெஷலா நினைச்சுக்கிட்டா தெரியுமா? அவ மனசை நீ புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இப்படி நக்கல் அடிச்சு அவளை காயப்படுத்தாதடா. நீ இன்னும் பவியை பத்தி புரிஞ்சுக்கலன்னா அவ உனக்காக ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிருக்கா. அதை போய் பாரு, அப்பதான் பவியை பத்தி உனக்கு புரியும் அவ உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு. சொல்றேன்லடா, போடா. சரி, ஓகே, அதையும் என்னன்னு பாப்போம். கமான் பவி, வந்து காட்டு. அப்படி என்ன பெயிண்டிங்னு நம்ம பாத்துருவோம். சூப்பரா இருக்கு. நீதான் வரைஞ்சியா? ஆமா, நான் தான். பரவாயில்ல, நல்லா தான் வரைஞ்சிருக்க. டேய், நல்லா வரைஞ்சது இருக்கட்டும்டா, முதல்ல அத பவி எப்படி வரைஞ்சான்னு கேளு. என்ன எல்லாரும் மாதிரியும் கையில தான் வரைஞ்சிருப்பா? இல்ல அர்ஜுன், இத நான் என் மனசுல இருந்து வரைஞ்சேன். நீ அமெரிக்காவுக்கு போன 12 வருஷத்துல நான் உன்னை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை. நீ எப்படி இருப்பன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுக்குள்ள நீ இப்படிதான் இருப்பேன்னு ஒரு கற்பனையா இருந்துச்சு. அந்த கற்பனைக்கு நான் கொடுத்த உருவம் தான் இந்த பெயிண்டிங். நீ வரேன்னு தெரிஞ்சதும் நான் வரைஞ்ச இந்த பெயிண்டிங் மாதிரி நீ இருப்பேன்னு நான் நம்பின மாதிரியே நீயும் இருந்த. அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு தான் அர்ஜுன் தெரியும். என்ன பவிதலாம்? ஐயோ, ஏய், என்னாச்சு அர்ஜுன்? ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? நீங்களே பாருங்கம்மா. எங்க இருந்துமா பிடிச்சிங்க இவள? காமெடி மேல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் அர்ஜுன், என்னாச்சு? நீங்களே பாருங்களேன். இவ பெயிண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? நான் எப்படி இருப்பேனே தெரியாம பார்க்காம வரைஞ்சாலாம். எனக்கு இதுல செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு சொன்னதை கூட மன்னிச்சிருவோம் பவி. ஆனா பார்க்காத ஒருத்தரை அச்சசலா அப்படியே வரைஞ்சேன்னு சொன்ன பாரு, உருட்லயே உலகமாக உருட்டாது இதுதான்.
அர்ஜுன், அதான் உன் போட்டோவை வீட்ல இவ்ளோ பெருசா மாட்டி வச்சிருக்கோமே, அத பார்த்து வரைஞ்சிட்டு உன்கிட்ட இப்படி எல்லாம் சொல்றா அவ. சத்தியமா இல்ல டிடி. அர்ஜுன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா நடிக்காத. அன்னைக்கு அந்த போட்டோ மாட்டினப்ப நீயும் இங்கதானே இருந்த. ஆனா அர்ச்சனா, பவி இங்கதான் இருந்தா. ஆனா அவ அந்த போட்டோவை பார்க்கவே இல்ல. நான் அர்ஜுனோட போட்டோவை போன்ல கூட காட்டும்போது பவி பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஓ, பார்க்காம தான் 10 பொருத்தமும் பக்காவா வரா மாதிரி பெயிண்ட் பண்ணாளா? போதுண்டா மனோ, நான் தான் பிராங்க் பண்ணுவேன்னு பார்த்தா நீங்க 2 பேருமே என்னையவே மிஞ்சிருவீங்க போல. பவி, இந்த பிசினஸ்லாம் விட்டுட்டு பேசாம கதை எழுத போயிடலாம். அதுல உனக்கு பிரைட் ஃபியூச்சரும் இருக்கு. டேய், அவ வேலையே இதான் அர்ஜுன். இப்படி ஏதாவது டிராமா பண்ணி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே இருப்பா. நல்ல வேளை நீ உஷாரா இருக்க. இதெல்லாம் பார்த்து நான் ஏமாற அளவுக்கு அவ்வளோ தத்தியா? அட்லீஸ்ட் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட பரவாயில்ல. இப்படி பர்ஃபெக்டா பார்க்காத ஒருத்தரை வரையறது அன்பிலீவபிள் மட்டும் இல்ல, இம்பாசிபிள் கூடமா. ஆமா, நீ எங்க ஜெனரேஷன்ல பிறந்தவ தானே, அப்புறம் ஏன் 80s கிட் மாதிரி பிஹேவ் பண்ற? ஐ திங்க் நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட பார்க்கணும். மாம்ஸ், அவளை விட்டு தள்ளுங்க. அவ அந்த அளவுக்கு தான் அப்டேட் ஆயிருக்கா. நீங்க வாங்க, நம்ம அவுட்டிங் போலாம். அப்படியா? எங்க? ஈசிஆர்ல ஒரு டிரைவ், மாயாஜால ஒரு மூவி, மெக்டானல்ட்ஸ்ல ஒரு லஞ்ச். எப்படி? சூப்பர். இதுதான் 2K கிட்ஸ். பார்த்து கத்துக்கோ பவி. சரி வாங்க, எல்லாரும் போலாம். நாங்க எதுக்கு அர்ஜுன்? நீயும் டிடியை மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் எல்லாரும் போவோம்? ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போறோம், ஃபேமிலியோட போயிட்டு வருவோம். ஆமாமா, வாங்க போலாம். டேய் மனு, வாடா போலாம். எல்லாரும் தானே போறோம். அப்ப பவி? ஐயோ, அவ வேணாம் மச்சான். நம்மளாம் சிம்பு படத்துக்கு போலான்னு சொன்னா அவ சிவாஜி படத்துக்கு போலான்னு சொல்லுவா. அதனால அவ வீட்லயே இருக்கட்டும், நீ மட்டும் வாடா போலாம். இல்ல பரவாயில்ல, எனக்கு இங்க வேற வேலை இருக்கு, நீங்க போங்க. என்னமோ போ, அவ கூட சேர்ந்து நீயும் பூமர் ஆக போற பாரு. சரி வாங்க, எல்லாரும் போலாம், டைம் ஆச்சு, வாங்க. என்ன பாட்டி, ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன பாட்டி பண்ண? என்ன பண்ணியா? பவித்ராவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவளை ஹர்ட் பண்றியே, அது தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா? பாட்டி விடுங்க பாட்டி. நீ சும்மா இரு பவி. நீ ஏதோ சொன்னியாமே, வேலைக்காரங்க கிட்ட சொன்னா அவங்க செடிக்கு தண்ணி ஊத்துவாங்கன்னு சொல்லி. ஏன் அது அவளுக்கு தெரியாதா? நாள் தவறாம செடிக்கு தண்ணி ஊத்துனதுக்கு பின்னாடி சின்ன வயசுல அவ உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்தை அவ காப்பாத்தினதுக்கு நீ அவளை இப்படிதான் அலட்சியப்படுத்துவியா? அமெரிக்காக்கு போயிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுவியா? எங்க இருந்து வந்ததுடா இந்த ஆட்டிடியூட்? சில் பாட்டி, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? அவதான் ரியாலிட்டி புரியாம இருக்கானா, நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுறீங்க? கரெக்ட் பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே நான் தான் அவகிட்ட சின்ன வயசுல சத்தியம் வாங்கினேன்.
ஆனா அப்ப எங்க வயசு என்ன, இப்ப எங்க வயசு என்ன? ஆள் வளர வளர அறிவும் வளரணும்ல. இப்ப போய் சைல்டிஷா மரம் வளர்த்தி இருக்கேன், மனசுல இருக்கிறத பெயிண்டிங்கா வரைஞ்சிருக்கேன்னு சொன்னா வேற எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பாட்டி, நான் ஊருக்கு போன அடுத்த நாளே அந்த செடி ஒரு மலையில அடிபட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பா? லைஃப் ஃபுல்லா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா? இதெல்லாம் கேட்கவே சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு பாட்டி. எப்படி பாட்டி இவ இத்தனை வருஷமா இதை செஞ்சுட்டு இருந்தா? எனக்கு புரியல பாட்டி. நீங்க ஆரம்பத்திலேயே இவ பண்ற தப்ப கண்டிச்சிருக்கணும். நீங்க கண்டிக்காம விட்டதாலதான் இவ இத்தனை காமெடி பண்ணிட்டு இருக்கா. தயவு செஞ்சு இனிமேலாவது இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க பாட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் இவ நல்லா சமைக்கிறா, நல்லா படிச்சு கோல்டு மெடல் எடுத்திருக்கா, பிசினஸையும் சூப்பரா ஹேண்டில் பண்றா, எல்லாமே சூப்பர் பாட்டி. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத பூமர் கேர்ள் பாட்டி. அதுதான் உண்மை. இத நீங்களே என்னன்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் புரிய வைங்க பாட்டி. விடு பவி, அவன் இத்தனை வருஷமா ஃபாரின்லயே இருந்துட்டு வந்திருக்கான்ல, அதான் அவனுக்கு எதுவும் புரியல. கொஞ்ச நாள் போகட்டும். நீ அவனுக்காக செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு அவனே உணர்வான்.